ஏசு கிறிஸ்துவானவர் உங்க வாழ்க்கையில இருந்தா காயம் உங்களுடையது. விசேஷத்தை கவனிப்பை எதிர்பாருங்க. ஒரு ஹோட்டலுக்குள்ள போறீங்க, விசேஷத்தை கவனிப்பை எதிர்பாருங்க. பஸ்ல நீங்க டிராவல் பண்றீங்க, விசேஷத்தை கவனிப்பை எதிர்பாருங்க. ஸ்கூல்ல சீட் நீங்க அப்ளை பண்றீங்க, காலேஜ்ல சீட்காக அப்ளை பண்றீங்க, விசேஷத்தை கவனிப்பை எதிர்பாருங்க. அங்க போகும்போது எனக்கெல்லாம் கிடைக்குமா, நான்லாம் ஒரு வேஸ்ட், நான்லாம் பெரிய பக்திமான், நான்லாம் ஜெபமே பண்ணல, நீ காலையில நான் பைபிள் படிக்கல, எனக்கெல்லாம் கர்த்தர் செய்வாரான்னு போக வேண்டாம். நீங்க அவருடைய மனவாட்டின்ற உணர்வு உங்களுக்குள்ள வரணும். நீங்க சொல்லும், நான் பர்ஃபெக்ட் இல்லைன்றது உண்மைதான், ஆனா என் கணவர் பர்ஃபெக்டா இருக்கிறார், என்னுடைய மனவாளன் பர்ஃபெக்டா இருக்கிறார், அவருடைய உரிமைகள் இன்னைக்கு என்னுடைய அந்தஸ்து. His rights become my status today. இயேசு கிறிஸ்துவானவர் எப்ப நம்மளை ரட்சித்தாரோ அப்பவே அவருடைய உரிமைகள் நம்மளுடைய அந்தஸ்தா மாறிடுச்சு. ஓவர் நைட்ல சக்சஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரட்சிப்பை பொறுத்த வரைக்கும் அதுதான் உண்மை. இப்போ வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் கர்த்தர் படிப்படியாக முன்னேற்றி வளர்ப்பார், அது வேற விஷயம். ஆனா கர்த்தர் நமக்காக மேன்மைகளை வச்சிருக்கிறார். தயவு நம்முடையது. ஆமென்.